ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Thursday மார்னிங் முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், அத்திப்பழம், வால்நட், அப்புறம் காஞ்சி திராட்சை இதெல்லாம் ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்து எப்பயும் போல் பால் சுட வச்சு பாப்பாக்கு பால் ஆற்றி போட்டுட்டு, எனக்கு காஃபி தான் பிடிக்கும், ஹஸ்பண்ட்க்கு டீ தான் பிடிக்கும். எனக்கு நுரையோடு இருந்தால் தான் பிடிக்கும், அவங்களுக்கு நுரை இல்லாமல் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி டீ போட்டு எனக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா நம்ம மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு மையாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பால் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டுங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராவது பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா, உங்களுக்கு பிளட் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். துருவி வயிற்றில் இருக்கும் போதும் சரி, தியா வயிற்றில் இருக்கும் போதும் சரி, நான் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். நான் எக்ஸ்ட்ரா பிளட்டுக்கோ எதுக்குமே டேப்லெட் எடுத்தது கிடையாது. ஸோ இதுவே உங்களோட பாடியை வந்து 10 மாதம் வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் கொடுத்துரும். ஒருவேளை சுகர் இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடிங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, இந்த அட்டைப்பட்டிலாம் தூக்கி மேலே போட்டுட்டு சரி பெருக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணதும் குட்டி மேடம் வந்து மாபை தூக்கிட்டு வீடை ஃபுல்லாக பெருக்கி முடிச்சுட்டு, பாய், பெட்டோடைய கவரு, அப்புறம் இவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நேற்று அந்த ஒயரிங் பண்ணும்போது ஃபுல்லாக தூசி அடிச்சிருச்சு. ஸோ அதெல்லாமே துவச்சி போட்டுட்டு மதியானத்துக்கு வந்து சிம்பிளாக லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க பசங்க. சமைச்சிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய செம்மறியாடு வந்துச்சு. அந்த செம்மறியாடு மேய்க்கிற அண்ணன் ஒரு விசில் தான் அடித்தாங்க. அந்த விசில் அடிச்சோன்னே எல்லா ஆடும் வந்து அவங்கள நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பெற்றதுங்களாம் கற்றுனா கூட என்னென்னு மதிக்காதுங்க. அதுக்கப்புறம் ரூமை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு, டயர்டா எனக்கா நெவர் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் பாடி வந்து ஸ்லோவாகிடுச்சு. அதுக்கப்புறம் போட்ட ஜூஸை வந்து குடிச்சிட்டு பாப்பாங்களுக்கும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மதியம் ஹஸ்பண்ட் வந்ததும் எல்லோரும் சாப்பிட்டோம். ஸோ இன்னைய நாள் வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இன்னைய நாள் எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க. டாட்டா பாய்.